இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சிஎம் செல்லுக்கு போவோம், அங்க போயிட்டு பதில் சொல்லுங்க. பாத்துறோம் அந்த கட்சியில நாம இருக்கோம். அத இங்க தைரியமா சார் கொடுத்து. ஓகே ஓகே. இந்த சீன் இந்த போன் எடுத்து போட்டோ எடுத்து அப்படி எடுத்து இப்ப ரமேஷ் முத்ரா வந்தா வழக்கறிஞர் தான், இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ. குடிச்சிருக்கியா என போலீஸ் கேட்டதற்கு ஆமா குடிச்சிருக்கேன் என சொல்லி எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் என போலீசாரிடம் ரகளை செய்த காட்சிகள் தான் இவை. ரமேஷ் முத்ரா வந்தா வழக்கறிஞர் தான், இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. மீனா பிரீத்தி. சென்னை ஐஸ் ஹவுஸ் லாய்ட் சாலையில் மாநகராட்சிக்கு சொந்தமான நாய்கள் கருத்தடை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னம் பொறித்த டி ஷர்ட் அணிந்த நபர் ஒருவர் கேப் புக் செய்து கடந்த 5ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் நாய்கள் கருத்தடை மையத்திற்கு சென்றுள்ளார். அந்த நபர் மது போதையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. நாய்கள் மீது பிரியம் கொண்டவராக காட்டிக்கொண்ட அந்த நபர் கருத்தடை மையத்திற்குள் நுழைந்து ஏன் நாய்களை எல்லாம் அடைத்து வைத்திருக்கிறீர்கள் என வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் உடனடியாக அங்கிருந்த ஊழியர்கள் ரோந்து போலீசாரிடம் தகவல் தெரிவிக்க ரோந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது அந்த நபர் எனது தங்கை நீதிபதியாக இருக்கிறார், நான் வழக்கறிஞர் ரமேஷ் முத்துராமன், எனக்கு காவல் ஆணையர் அமல்ராஜை நன்றாகவே தெரியும் என்று கூறி தன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்ற பாணியில் பேசினார். என் தங்கச்சி வந்து ஆல்ரெடி ஜட்ஜ் கிருஷ்ணகிரில. மீனா பிரீத்தி. இல்ல உங்க பேரு? என் தங்கச்சி ஜட்ஜ். உங்க பேரு என்னப்பா? ரமேஷ் முத்துராமன் சொல்லிட்டேன். நாளைக்கு உன் வண்டியும் வந்து என்கொயரிக்கு நீ வர வேண்டியதா இருக்கும். அவர் பாத்துக்காரு, அவர் பாத்துக்காரு. அமல்ராஜ் சார் இருக்காருல கமிஷனர். ஆமா அமல்ராஜ் சார் பாத்துக்கிறேன், நல்லா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. குடிச்சிருக்கீங்களா என ரோந்து போலீசார் கேட்க ஆமா குடிச்சிருக்கேன், சீக்கிரம் ஜட்ஜாக போறேன் என கூறியதோடு போலீசாரை தரக்குறைவாக அந்த நபர் பேசினார். ரமேஷ் முத்ரா வந்தா வழக்கறிஞர் தான், இப்படிதான் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த மாதிரி கேவலப்படுத்தி ஒரு ட்ரிங்க்ஸ் தான் அடிச்சிருக்கேன். ஆனா ஒரு லாயரை ஜட்ஜாக போறவன அசிங்கப்படுத்தி ஒரு நாயை காப்பாத்த வக்கு இல்லாத போலீஸ் நீ பேசுவ. இரவில் மது அருந்துவிட்டு இப்படித்தான் ஊழியர்களை மிரட்டுவீங்களா என போலீசார் கேட்க அந்த நபரோ ஆமா அப்படித்தான் மிரட்டுவேன் என கூறி கருப்பு கோட்டு மேல கை வச்சா 10,000 வழக்கறிஞர்கள் வருவாங்க என்றார். 1 மணி ராத்திரிக்கு இவங்கள வந்து ஏன் மிரட்டற? அப்படிதான் மிரட்டுவேன். ஏன் மிரட்டற? சிஎம் கிட்ட ஏன் மிரட்டற இவங்கள? 25 நாய் வச்சிருக்கா தலபதி சிஎம். அவர் தெரியுமா? இல்லங்கறல. உங்களுக்கு தெரியுமா 25 நாய்? இப்ப தள்ளி நின்னு பேசுற. எச்ச மேல விழுதுப்பா. எச்ச மேல விழுது. எச்ச மேல விழுது. கருப்பு கோட்டு. கருப்பு கோட்டு மேல கையை வச்சா இந்த சீன்லாம் போட மாட்டேன். 10,000 அஷ்டம் குரூப். ஐயோ சீக்கிரம் வர சொல்லுப்பா. யாரா ஒருத்தர் வர சொல்ல. மினிஸ்டர் எம்எல்ஏ ஆக போறவங்கள மிரட்டுற, நீ ஒரு கான்ஸ்டபிள் என சொல்ல இந்த மாதிரி டம்மி எல்லாம் நிறைய பார்த்தாச்சு என அந்த ரோந்து போலீசார் கலாய்த்தார். சரி ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி என்கிட்ட பேசாத. அவன் ஒரு டிரைவர்ட்ட போய் மேட்டர் காமிக்கிற, நீ ஒரு கான்ஸ்டபிள், நீ யார்கிட்ட பேசுற? மினிஸ்டர் போறவன்ட்ட. அடுத்த எம்எல்ஏ போற டாக்டர் பிரபு காரைக்குடில சொந்த ஊரு. எது எந்தனா ஒரு ப்ரூஃபா காமினது மாதிரி உன்ன மாதிரி டம்மி எவ்வளவு பேர் பார்த்தாச்சு நாங்க. இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் ஐஸ் ஹவுஸ் போலீசார் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர்கள் வினோத்குமார் மற்றும் கதிரவன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.